டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் போல் சர்வேயில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நம் வசம் இருப்பது 2 தொகுதிகள் மட்டும்தான். அதில் இப்போது நாம் பார்க்க போவது மயிலாடுதுறை தொகுதி. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், அதிமுக, பாமக அப்படிதான் சந்திச்சிருக்காங்க. இங்க பாஜகவும் நேரடியாக இறங்கவில்லை, திமுகவும் நேரடியாக களம் இறங்கவில்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சுதா அவர்களும், அதிமுக சார்பாக பாபு அவர்களும், பாமக சார்பாக ஸ்டாலின் அவர்களும் களம் இறங்கி இருக்கிறாங்க. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் இங்கே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை 3வது இடமே வந்து விடுவார்களோ அப்படின்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் போட்டி போடும் ஒரு தொகுதியாகத்தான் மயிலாடுதுறை தொகுதி இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மிக பெரிய கட்சிகளான காங்கிரஸ், அதிமுக மற்றும் பாமகவை சுற்றிதான் இருக்கிறது. நாம் தமிழர் இங்கே இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். காரணம், காளியம்மாள் அவர்களை சுற்றி மட்டும் நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளில் போட்டியிடாமல் வெறும் மயிலாடுதுறையில் போட்டியிடுவது போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. நாம் தமிழர் நிர்வாகிகளே அங்கதான் அதிகமாக வேலை செய்து பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு தொகுதியாக வாய்ப்பு இருக்கிறது இந்த மயிலாடுதுறை தொகுதி. ஆனால் வெற்றி பெற முடியுமானா நிச்சயமாக கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் 3வது இடமாவது வருமா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்கிறது. ஒருவேளை இங்கே பாஜக போட்டியிட்டு இருந்தால் நாம் தமிழர் கட்சி 4வது இடத்திற்கு போயிருக்கும். இங்கே பாமக போட்டியிடுவதால் தான் அந்த ஒரு சந்தேகமே வருகிறது அப்படின்னு சொல்ல முடியுது. பாமகவிற்கு எந்த அளவுக்கு வாக்குகள், பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் பாஜகவின் வாக்குகள் எந்த அளவுக்கு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்றத பொறுத்துதான் நாம் தமிழர் மற்றும் பாமகவிற்கான இடங்களை நம்மளால டிசைட் பண்ண முடியுது. நேரடியான போட்டி, முதல் இடத்திற்கான போட்டி அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரசின் சுதா அவர்களும் அதிமுகவின் பாபு அவர்களும் தான் நிற்கிறாங்க. இது வந்து நம்ம ப்ரீ அனாலிசிஸ்ல வந்து ஜஸ்ட் ரைட் ஆஃப் பண்ணியிருந்தோம், ஈஸியாக காங்கிரஸ் வென்று விடும்ட்டு. எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கடுமையான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டது. நம்ம எப்படியாவது அந்த வெற்றி கோட்டை தாண்ட வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் பெருவாரியாக ஒரு அதிரடி அரசியலை அதிமுகவால் செய்ய முடியவில்லை அப்படின்றதான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வெற்றி கோட்டை தாண்டி ஏற்கனவே வெற்றியில் இருக்கும் அந்த காங்கிரஸை வீழ்த்தி வெற்றி கோட்டை தாண்டும் அளவுக்கு அதிமுக அங்க அரசியல் செய்ததா, பிரச்சாரங்களை மேற்கொண்டதா அப்படின்றது சந்தேகமாக இருக்கிறது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது மயிலாடுதுறையில் சுதா அவர்களின் வெற்றி, காங்கிரஸ் சார்பாக வெற்றின்றது வந்து கிட்டத்தட்ட உறுதியானதை போலதான் தெரிகிறது. எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் சுதா அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஸோ இதுதான் மயிலாடுதுறை தொகுதிக்கான ஸ்டேட்டஸாக நம்ம பார்க்க முடியுது. காங்கிரஸ் சார்பாக சுதா அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிமுக 2ஆம் இடமும் கடுமையான போட்டியில் பாமகவும் நாம் தமிழும் இருக்கும். அதன் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான அம்சமாக இருக்கும் அப்படின்னு மீண்டும் கடைசி தொகுதியான நாகப்பட்டினத்தோடு சந்திப்போம்.